திருமுடிமேல் அம்மா யாரோ தெரியலையே ஆசை வைத்த பூமுடிமேல் அம்மா யாரோ தெரியலையே இந்த ஆசை வைத்த பூமுடிமேல் அம்மா வாய நல்ல சக்தி உமையவளே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவளே எங்கள் குலவல்லினி அம்மையேராந்த ரோகிணி தச்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே இந்த அழகான வீரம் பார்க்கும் புதுவூர் கிராமத்திலே புகழோடு வந்தவர்கள் என் தாயே கன்னிகளா
அழைக்கும் வேளையிலே இந்த அழகான திருமுடி மேல் அம்மா யாரோ தெரியலையே ஆசை வைத்த பூமுடி மேல் அம்மா யாரோ தெரியலையே இந்த ஆசை வைத்த பூமுடி மேல் அம்மா வாய நல்ல அம்மா இருப்பா இங்க வேலை இருக்கு யார் கை கட்டது கை கட்டி அழகான இந்த கங்கையம்மன் ஆலயத்திலே அம்பாள் 7 கன்னிகளும் அக்காலும் தங்கையாலும் 5 7 பேரும் இவங்க எதற்காக வராங்க இந்த கன்னிக எதற்காக அம்மா நீங்க ஆடி மாத தேரோட்டம் கொட்டாங்கஞ்சி கூழ் குடிக்க இவங்க அக்கா தங்கச்சி 7 பேரும் புறம்பாடி வந்தாங்களாம். அப்படி இந்த அழகான வீரம்பாக்கம் புதூரிலே 7 கன்னிகளும் புதுமையாக அவதரித்திருக்கிறாங்க. அவதரித்த கன்னிகளுக்கு இந்த பாமர மக்கள் அவங்க ஏழையால முடிந்தது எல்லளவு தீபம் என்னென்ன அம்மா உங்களுக்கு அள்ளும் மாவா மாவா துள்ளு மாவு படைத்து மாவாளை விளக்கேற்றி இந்த புதூர் கிராமத்தை கன்னிகள் மகிமைப்பட செய்தவர்கள். அப்படி வந்த அம்மனுக்கு பசியார வேண்டும் முதலாக வந்திருக்கிறாங்க. பசியார வேண்டும் என்றால் தலவாழ இலையிட்டு இந்த கன்னிகளுக்காக அம்மா மலை போல அப்புறம் இந்த கன்னிகளுக்கு என்ன படையல அம்மா உனக்கு காயோ நல்ல காயோ கருவோடு செய்து தலவாழ இடையிட்டு இந்த கன்னிகளுக்கு அழகான கும்பம் போட்டா இவங்க எப்படி பிறந்தாங்க? மகாமுனிவர் ஆடவர் கரப்படாத பிறந்தவர்கள். ஆடவர் கரப்படாத இந்த பாமர மக்கள் இடக்கூடிய கும்பத்தை சாப்பிட்டா இந்த கன்னிகளுக்கு பாரிஜாத மலரையும் அந்த பார்க்கடல் நீரையும் கொண்டு வர முடியாதா? அதனால இந்த கன்னிகளுக்கு எப்ப கும்பமா அம்மா உனக்கு இருட்டறையில் கும்பமா
எப்படி வராங்க ஆகாய மாசமாக அம்மாவுக்கு எங்க கண்ணு தெரியுமா? அம்மா நெத்தியில கண்ணு நத்தி அம்மா நெத்தியில கண்ணு நத்தி அம்மா நெடுதூர பார்வையம்மா. இந்த கண்ணிகளுக்கு நெத்தியில கண்ணா, நெத்தியில கண்ணு இருந்தா நெடுந்தூர பார்வை. அதுக்கப்புறம் உச்சியில கண்ணோ நத்து அம்மா உலகம் நான் பார்வையம்மா. ஹலோ, இந்த 7 கன்னிகள் ஆடவர் தரப்படாது. 7 கன்னிகளுக்கும் பாரிஜாத மலரையும் பார்க்கல நீரையும் கொண்டு வர மகாமுனிவர் சக்தியை கொண்டு 7 கன்னிகளை பேசும் திறன். ஓ
உங்களுக்கு எதற்காக இவ்வுலகில் படைத்திருக்கின்றே தெரியுமா? அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு எப்படி படைத்தேன் தெரியுமா? ஆண்டவர் கரப்படாமல் உங்கள் இருவரையும் படைத்திருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? இந்த உலகத்திற்கு படியளிக்கக்கூடிய பரமன் அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது செயலுக்கு அனுப்படுகின்றார். அவர் இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்றால் சப்த மாதர்கள், அதாவது 7 கன்னிகள் உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் தான் இவ்வுலகில் உங்களை படைத்திருக்கின்றேன். அம்மா தாயி, சப்த கன்னிகளாக 7 கன்னிகளாக எங்களை படைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் சின்ன சிறிய குழந்தை. அம்மா குழந்தை, எங்களால் எப்படி முடியும்? எப்படி முடியும் தெரியுமா? ஒரு மன்றம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் நீரையும் பாரி ஜாதவனையும் கொண்டு வந்து, அதாவது பார்க்கடல் நீரை அவருக்கு அபிஷேகம் செய்து பாரி ஜாதவனை அவருடைய பாதத்தில் வைத்து 48 தினங்கள் இடைவிடாமல் நீங்கள் அர்ச்சித்து வந்தால் இழந்த சக்தி மீண்டும் பெறுவார். அம்மா, பார்க்கடல் நீரும் பார்க்காத மலரை கொண்டு வந்து 48 நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் அதை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார் என்று விளக்கின்றாய். நாங்களோ சின்ன சிறு பெண்ணானவள், அப்படி எப்படி அந்த கடலை தாண்டி போக முடியும்? எப்படி சென்று கொண்டு வர முடியும்? நீங்கள் பேசும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாக உள்ளது. அம்மா, நாங்களோ சிறு குழந்தைகள். அப்படி இருக்கும் பொழுது பார்க்கடலுக்கு சென்று பார்க்கடல் நீரையும் ஜாதவரையும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று இந்த தாயத்தில் கேட்கிறீர்கள். ஆமா, அப்படித்தானே? எப்படி தெரியுமா? இப்பொழுது என்னுடைய சக்தியால் 7 வேங்கைகளை படைக்கின்றேன். அந்த வேங்கை மீது அமர்ந்து பறந்து சென்று நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஓம் சக்தி. தாயி, நீங்கள் உழைத்த வண்ணம் 7 வேங்கைகளை படைத்திருக்கின்றாய். அந்த 7 வேங்கை மீது அமர்ந்து பார்க்கடல் நீரும் பார்ஜாத மலரும் கொண்டு வந்து பூஜைகளை செய்து முடித்து விட்டால் சிவபெருமான் இழந்த சக்தி பெறுவார். இதுதானே வார்த்தைக்கு மறுப்பென்பதை அது மட்டும் கிடையாது. என்ன தெரியுமா? வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? பாரி ஜாத மலரை அப்படி சுலபமாக பறிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் விரத்தொட்டு பறித்தால் அதனுடைய வேர் அடங்கிவிடும். நீங்கள் கரம் தொட்டு பறித்தால் அதனுடைய காம்பு அடங்கிவிடும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் இருந்திருக்கக்கூடிய ஆவணத்தை கழட்டி அதை சுருடாக மாற்றி அந்த சுருடின் மூலமாகத்தான் மலரை பறிக்க வேண்டும். நான் சென்று வருகின்றேன். இணைக்க வேண்டிய சிவபெருமான் சக்தி இழந்து காணப்படுகின்றார். மீண்டும் சக்தி பெறுகிறோம் என்றால் நாம் 7 கன்னிகளால் தான் அன்னை உமாமகேஸ்வரி படைத்திருக்கின்றார். அவள் உரைத்த வண்ணம் இப்படி பார்க்கல மலரும் பார்க்கல நீரும் கொண்டு வந்து அத்தனை செய்தால் இழந்த சக்தி மீண்டும் கொடுத்து விடுவார். இப்படியே புறப்படலாமா?